20 आदमी गिर गया उसके ऊपर, उसका डायबिटीज है, डायबिटीज नील हो गया, हाई प्रेशर भी है। कितना बजे 3 घंटे बाद में पुलिस आया। वड़कम, हम कुंभ मेले में हैं। यहाँ भारी भीड़ है। अगर संभव हो तो यहाँ आने से बचें, लेकिन अगर आप आ रहे हैं तो सावधान रहें और एक दूसरे का हाथ थामे रहें. நாங்க கும்பமேளையில் இருக்கிறோம். இங்கே வர தேவையில்லை. அப்படி முடிவெடுத்துட்டீர்கள், இங்கே வருவதாக நீங்க நிர்ணயம் செய்து விட்டீர்கள் என்றால் தயவு செய்து ஒருத்தருடைய ஒருத்தர் கையை மட்டும் விடாதீர்கள். கவனமாக இருங்கள். இந்த வார்த்தையை கூறிய இந்த பெண்மணி 24 வயதான மேகா. இந்த வீடியோவை போட்ட 4வது மணி நேரம் உயிர் பிரிந்துவிட்டது. கும்பமேளையில் இவர் மட்டுமல்ல, இவருடன் வந்த 4 நபர்கள், இவருடைய தாயார் மற்ற 2 குடும்பத்தினர்கள் உயிரிழந்திருக்கிறார்கள். கர்நாடகாவை சார்ந்த மேகா ஜனவரி 29ஆம் தேதி அதிகாலையில் இந்த வீடியோவை போட்டிருக்கிறார். ஜோதி தீபக் ஹத்வா வயது 44, அவருடைய மகளான மேகா ஹத்வா வயது 24. கும்பமேளையிலிருந்து வரக்கூடிய இது போன்ற பல்வேறு செய்திகளை நீங்க பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். அங்க இருக்கக்கூடிய மிஸ்மேனேஜ்மெண்ட், எந்த அளவில் வேர்ல்ட் கிளாஸ் ஃபெசிலிட்டி இங்க இருக்கிறது, பாதுகாப்பு இருக்கிறது என்று உத்தரப்பிரதேஷ் அரசாங்கம், மோடி அரசாங்கம் அதை எடுத்து காட்டினார்களோ, அதற்கு மேல எந்த அளவில் அங்க சிக்கல், அங்க இருக்கக்கூடிய மக்கள் அதை பார்த்து வருகிறார்கள், அனைத்துமே இந்த பதிவில் நீங்க பார்க்க போறீர்கள். டிப்யூட்டி கமிஷனர் பேலாகாவி டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேஷன், அங்க இருக்கக்கூடிய டிப்யூட்டி கமிஷனர் ஹர்ஷா ஷெட்டி, அடிஷனல் எஸ்பி ஸ்ருதி என்எஸ் பிரயாக்ராஜ், இந்த 2 பேருமே இந்த செய்தியை கன்ஃபார்ம் செய்திருக்கிறார்கள். பெல்காவி சவுத் பிஜேபியோடைய எம்எல்ஏவான அபய் பாட்டில் கொடுத்த பதில், அதையும் நீங்க கேட்கணும். கிட்டத்தட்ட 8க்கும் மேற்பட்ட நபர்கள் பிரயாக்ராஜ் சென்ற நபர்கள் இன்னும் காணவில்லை. அவர்களை பற்றின எந்த விதமான தகவலும் கிடையாது. கர்நாடகாவிலிருந்து சின்ன சின்ன ஆர்கனைசேஷன்ஸ்கள், அவர்கள் வழியாக 300க்கும் மேற்பட்ட நபர்கள் கும்பமேளைக்கு சென்றிருக்கிறார்கள். அதே போன்ற ஒரு குழுவில் தான் மேகா அவருடைய தாயாரும் சென்றிருக்கிறார்கள். 13 நபர்கள் கொண்ட ஒரு மினி வேனை எடுத்துக்கொண்டு. There are reports of missing people and news has been coming from area since morning. However, by afternoon, the group of people who went from here informed that 2 members of Tarwada family have died. மேகா அவருடைய தாயார் 2 பேருமே இறந்து விட்டார்கள். பல நபர்களை காணவில்லை என்று பிஜேபியின் எம்எல்ஏவே இந்த தகவலை கொடுத்திருக்கிறார். நீங்களே கேளுங்க. स्नान के लिए जो भाविक जा रहे हैं उसमें से बेलगाम से हजारों लोग गए हैं, लेकिन आज जो घटना घटी है उसमें मेरे चुनाव क्षेत्र से बेलगाम दक्षिण से कम 7-8 लोग मिसिंग हैं. ऐसे सुबह से वहाँ से खबरें आ रही थी. கர்நாடகாவின் ரெவென்யூ மினிஸ்டர் கிருஷ்ணா பெர்கே கவுடா, அவர் உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய அரசாங்கத்துடன் தொடர்பில் இருக்கிறாராம். யூபி அட்மினிஸ்ட்ரேஷன் இதுவரை எந்த விதமான தகவலும் கொடுக்கவில்லை. இவர்களோட டெட் பாடிகளை கர்நாடகா கொண்டு வருவதற்கான முயற்சிகளை எடுத்து வருகிறார்கள். இது ஒரு செய்தி. இது மட்டும் தானா? அங்க நடந்த நெரிசல் மட்டும் தான் அங்க இருக்கக்கூடிய பிரச்சனையா? கிடையாது. நெரிசல்ல இருந்து, அங்க இருக்கக்கூடிய கூட்டத்திலிருந்து நீங்க தப்பித்து வெளியில வந்துட்டீர்கள்னா கூட டிராஃபிக் ஜாமில் நீங்க சிக்கிக்கொள்வீர்கள். டிராஃபிக் ஜாம் 1 மணி நேரம் 2 மணி நேரம் கிடையாது. The borders has been sealed. பிரயாக்ராஜருக்குள்ளேயும் நீங்க போக முடியாது, வெளியிலும் வர முடியாது. 17 மணி நேரம் வரை. இந்த வீடியோவை நான் ரெக்கார்ட் செய்து கொண்டிருக்கும் போது நேற்று காலையில் அதிகாலையில் சிக்கிய நபர்கள் இன்னைக்கும் அதே நடுரோட்டில் சிக்கியிருக்கிறார்கள். அதில் முதியோர்கள் இருக்கிறார்கள், பெண்கள் இருக்கிறார்கள், சின்ன சின்ன குழந்தைகள் இருக்கிறார்கள். அவர்களுக்கு தண்ணீர் கிடையாது, உணவு கிடையாது, பால் கிடையாது. ஏதோ தவறாக நடந்தால் மெடிசன் கிடையாது, ஹாஸ்பிட்டல் ஃபெசிலிட்டிஸ் கிடையாது. இந்த நிலையை எத்தனை ஊடகங்கள் எடுத்துக்காட்டுகிறார்கள் என்று எனக்கு தெரியவில்லை. ஆனால் இந்த ஒட்டுமொத்த விஷயத்தை நீங்க பாருங்கள். லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மக்கள் கும்பமேளைக்கு சென்றதற்கான காரணம் பார்த்தா அந்த அட்வர்டைஸ்மெண்ட். எந்த விதமான வேர்ல்ட் கிளாஸ் ஃபெசிலிட்டி நீங்க காட்டுகிறீர்கள்? உத்தரப்பிரதேஷ் அரசாங்கம், பிஜேபி அரசாங்கம்
யாருடைய உயிரை பணைய வைத்து, யாருடைய பணத்தை வைத்து வேர்ல்ட் கிளாஸ் ஃபெசிலிட்டியை யாருக்காக நீங்க காட்டுகிறீர்கள்? உங்களுடைய நாட்டு மக்களை ஒரு கைதி போன்று ரோட்டில் நீங்க சிறை பிடித்து வைத்திருக்கிறீர்கள். அங்க இருக்கக்கூடிய பார்டர்ஸ்களை நீங்க சீல் செய்திருக்கிறீர்கள். நீங்க சிம்பிளாக நீங்க தொடக்கத்திலேயே இந்த விஷயத்தை செய்திருக்க வேண்டும். பல மாநிலங்களிலிருந்து வரக்கூடிய நபர்கள் ஹரியானா, குஜராத், மத்திய பிரதேஷ், வெஸ்ட் பெங்கால், மகாராஷ்டிரா, பஞ்சாப், இது போன்ற பல மாநிலங்களிலிருந்து வந்த நபர்கள் இன்னைக்கு நடு ரோட்டில் தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களை பற்றி எந்த விதமான கேள்வி கேட்பாடும் கிடையாது. இதுவரை கிட்டத்தட்ட 12 கோடி மக்கள் இந்த 2 நாட்களுக்குள் 12 கோடி மக்கள் இந்த அமிர்த் ஸ்நானில் மூழ்கி இருக்கிறார்கள், தன்னுடைய பாவங்களை துவைத்திருக்கிறார்களாம். சங்கம் என்கிற இந்த இடம், சங்கம் பாயிண்ட் என்கிற இந்த இடம், அதாவது 3 நதிகளும் சேரக்கூடிய இந்த இடம், இந்த இடத்தில் மட்டும்தான் நீங்க வர வேண்டும். அப்படி வரலைன்னா நீங்க தேச துரோகி, தேச விரோதி, இது போன்ற வார்த்தைகளை கூறிய பாபா, அதெல்லாம் நான் உங்களுக்கு இந்த பதிவில் இந்த கடைசியில் காட்டப் போகிறேன். பிப்ரவரி 26ஆம் தேதி வரை இந்த கும்பமேளா நடக்க இருக்கிறது. அரசாங்கத்துடைய வேலை இப்போ வர வேண்டாம். ஒரு கண்ட்ரோல்டு என்விரான்மெண்ட்டில் நீங்க வாருங்க. ஒரே நாளில் நீங்க வர வேண்டாம். ஒரு நாளுக்கு நாங்கள் இத்தனை நபர்களை தான் எங்களால் அவர்களுக்கு பாதுகாப்பு மற்ற ஃபெசிலிட்டிகளை கொடுக்க முடியும் என்கிற இந்த விஷயத்தை அட்மினிஸ்ட்ரேஷன் கவனித்திருக்க வேண்டும். மக்களுக்கு தெரியாது. நீங்க போடக்கூடிய அந்த அட்வர்டைஸ்மெண்ட்களை பார்த்து மக்கள் அங்க வருவார்கள். நீங்க கூறக்கூடிய அந்த விஷயங்களை பார்த்து நம்பி மக்கள் வருவார்கள். டிபார்ட்மெண்ட், அட்மினிஸ்ட்ரேஷன், அரசாங்கம், அவர்களுடைய வேலை இத்தனை நபர்களை தான் எங்களால் மேனேஜ் செய்ய முடியும் என்கிற விஷயத்தை யார் அந்த முடிவு எடுப்பார்கள்? அரசாங்கம் தான் எடுக்கணும். பட் அங்க எடுத்தார்களா? கிடையாது. விவிஐபி மூவ்மெண்ட் இன்னைக்கும் அங்க நடந்து கொண்டிருக்கிறது. இப்போ நேற்றிலிருந்து ஒரு நம்பர் டெலிவிஷன் ஸ்கிரீனில் கோதி மீடியா எடுத்து காட்டக்கூடிய நம்பர் 30 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள், 90க்கும் மேற்பட்ட நபர்கள் காயமடைந்திருக்கிறார்கள். ஒரு ஸ்டிங் ஆபரேஷன் நடந்திருக்கிறது. அந்த ஸ்டிங் ஆபரேஷன் வழியாக என்ன நம்பர்னு நீங்க பார்த்தீர்கள்னா 50க்கும் மேற்பட்ட நபர்கள், அதற்கான ஆதாரத்தையும் நான் உங்களுக்கு எடுத்து காட்டப் போகிறேன். நூற்றுக்கணக்கான நபர்கள் உயிரிழந்ததாக கூறுகிறார்கள். ஆனால் என்னிடம் இருக்கக்கூடிய ஆதாரம் 58. அதை நான் உங்களுக்கு எடுத்து காட்டுவேன். ஆனால் அதற்கு இடையில் இது ஒரே ஒரு நெரிசல் மட்டும் கிடையாது. கூட்ட நெரிசலில் ஒரு இடத்தில் மட்டும் அந்த கூட்ட நெரிசல் நடக்கவில்லை. பாரத் சமாச்சார் என்கிற ஒரு மிக முக்கியமான செய்தி ஊடகம், வடநாட்டில் இருக்கக்கூடிய ஊடகம், அவர்களுடைய சோஷியல் மீடியா பக்கத்தில், எக்ஸ் பக்கத்தில் அவர்களோட செய்தியை வெளியிட்டிருக்கிறார்கள். பிரயாக்ராஜ், அலகாபாத்தில் இருக்கக்கூடிய செக்டர் 21, அந்த அட்ரஸ் செக்டர் 21 என்கிற அந்த ஏரியாவில் நேற்று மாலை இன்னொரு கூட்ட நெரிசல் நடந்திருக்கிறது. இந்த கூட்ட நெரிசலில் கிட்டத்தட்ட 7லிருந்து 8 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். காயமடைந்த நபர்களுடைய எண்ணிக்கை கிடையாது. உயிரிழந்த நபர்களே 7லிருந்து 8 பேர். ஆனால் அரசாங்கம், கோதி மீடியா சேனல்கள் இதை காட்டினார்களா? இதை பற்றி பேசினார்களா? இன்னைக்கு 30ஆம் தேதி அங்க ஒரு தீ விபத்து நடந்திருக்கிறது. அங்க கட்டப்பட்ட கொட்டகைகள், டென்ட் ஹவுசஸ்கள், அங்க தீ விபத்து நடந்திருக்கிறது. கிட்டத்தட்ட 3 மணி நேரம் பிடித்திருக்கிறது இந்த தீக்களை அமர்த்துவதற்காக. ஆனால் இதை பற்றி ஊடகங்கள் பேசினார்களா? கிடையாது. இப்போ ஒட்டுமொத்த அத்தாரிட்டி கும்பமேளையை பற்றி இருக்கக்கூடிய பல்வேறு விஷயங்கள், அங்க போன நபர்களுடைய வார்த்தைகளை கேட்டீர்கள்னா, என்னுடைய தம்பியுடன் வந்தேன், அண்ணனுடன் வந்தேன், தாயுடன் வந்தேன், என்னுடைய குழந்தையை கூட்டிட்டு வந்தேன், என்னுடைய குழந்தை என்னுடைய கையை பிடிச்சிட்டு இருந்தா எங்க போனான்னு எனக்கு தெரியல, என்னுடைய தம்பியோடைய சடலத்தை நான் பார்த்தேன், என்னுடைய அம்மாவை அம்மனக்கட்டையாக பார்த்தேன். அந்த வீடியோ இருக்கு. குளிச்சுட்டு வெளியில வரும்போது அப்படியே கூட்டம் துணிமணியெல்லாம் அப்படியே பிச்சு, ஒரு பெண்ணுடைய கற்பை கூட உங்களால் காப்பாற்ற முடியவில்லை. வேர்ல்ட் கிளாஸ் ஃபெசிலிட்டியை நீங்க காட்டி வருகிறீர்கள். யாருக்காக? யாருடைய உயிரை பணைய வைத்து, யாருடைய மானத்தை பணைய வைத்து எந்த விதமான வேர்ல்ட் கிளாஸ் ஃபெசிலிட்டி நீங்க காட்ட பார்க்கிறீர்கள்? எனக்கு புரியவில்லை. இந்த இடத்தில் கும்பமேளா 8 லேன் ஹைவே, அந்த ஹைவேவுடைய படங்களை நான் உங்களுக்கு எடுத்து காட்டுகிறேன். கும்பமேளாவிலிருந்து நீங்க தப்பித்து வந்து விட்டீர்கள், உயிரை காப்பாற்றி வந்து விட்டீர்கள். வீட்டுக்கு போக முடியுமா?
ஆங்காங்கே பேரிகேட்ஸ்களை போட்டு ஒட்டுமொத்த பிரயாக்ராஜோடைய பார்டர்ஸ்களை திடீர் என்று நீங்க சீஸ் செய்து விட்டீர்கள். வீட்டில இருந்தே நீங்க கிளம்பாதீங்க, அடுத்த 2-3 நாட்களுக்கு எங்களால் மேனேஜ் பண்ண முடியாது, நீங்க வரவே கூடாது என்கிற எந்த விதமான அறிக்கையும் நீங்க கொடுக்கவில்லை. ஆனால் கிளம்பி வந்த நபர்கள், நடு ரோட்டில் நிற்கக்கூடிய நபர்கள், நடு ரோட்டில் நிற்கக்கூடிய முதியோர்கள், குழந்தைகள், பெண்கள், குடும்பமாக வந்த நபர்கள், சாதாரணமான விஷயம் கிடையாது. கிட்டத்தட்ட 10-15 கிலோமீட்டர் வரை இதே நிலைதான். 15 கிலோமீட்டர் வரை பஸ், கார், ட்ரக், டிராக்டர் அனைத்துமே அங்கங்கே நிற்கிறது. டெலிவிஷன் மீடியா அட்வர்டைஸ்மெண்ட் எந்த அளவில் காட்டப்பட்டதுன்னு நீங்க பார்த்தீர்கள்னா, நீங்க இங்க வாருங்கள், இந்த மகா கும்பமேளையில் உங்களுடைய பாவங்களை கழியுங்கள், யோகி அரசாங்கத்துடைய மகிமையை பாருங்கள், பிரைம் மினிஸ்டர் மோடியுடைய ஹிந்துத்வா சக்திகளை நீங்க பாருங்கள். இந்த நாடு ஹிந்து ராஷ்டிராவாக மாறப்போகிறது. இங்க இருக்கக்கூடிய ஒரு பெண்ணுடைய மானத்தை கூட உங்களால் காப்பாற்ற முடியவில்லை. ஹிந்து ராஷ்டிராவை நீங்க அமைக்க போறீர்களா? மகாராஷ்டிரா, குஜராத், மத்திய பிரதேஷ், பஞ்சாப், ஹரியானா, வெஸ்ட் பெங்கால், இது போன்ற பல்வேறு இடங்களில், நான் தொடக்கத்தில் காட்டிய அந்த பெண் கர்நாடகாவில் இருந்து போயிருக்கிறார். அங்க இருக்கக்கூடிய நேஷனல் ஹைவேவில் 17-20 மணி நேரம் வரை உத்தரப்பிரதேஷ் பார்டரில், உத்தரப்பிரதேஷ் ரோட்டில் சிக்கி தவித்து கொண்டிருக்கக்கூடிய இந்த மக்களுடைய நிலையை ஒரு முறை பார்த்தீர்கள், உங்களுக்கு புரிய வரும். அனைவருமே இந்துக்கள் தான், இங்க யாருமே இஸ்லாமியர் கிடையாது. இந்துக்களுடைய அந்த பாதுகாப்பை கூட உங்களால் காட்ட முடியவில்லை. எந்த விதமான இந்து ராஷ்டிராவை கனவை நீங்க எடுத்து காட்டுகிறீர்கள், எனக்கு புரியவில்லை. சரி, இதே இடத்தில் அங்க சிக்கி இருக்கக்கூடிய நபர்கள், அவர்களுடைய நிலையை பாருங்க. கும்பமேளையில் எப்படியோ கூட்டல் நெரிசலாக அதெல்லாம் பேலன்ஸ் செய்து மேனேஜ் செய்து தப்பித்து விட்டோம். வெளியில போக முடியல, பஸ், கார் எதுவுமே வெளியில போக முடியல, வீட்டுக்கு போக முடியாது. இப்ப என்ன செய்யறது? அங்க உறங்கணும், தூங்கணும். நேற்று இரவு முழுவதும் என்னுடைய நண்பர் ஒரு சில பேர் அங்க இருக்கிறார்கள். அவர்கள் அனுப்பின வீடியோலாம் நீங்க பார்த்தீர்கள், சோஷியல் மீடியாவில நீங்க பாருங்க, உங்களுக்கு தெரியும். பிளாட்ஃபார்ம், ஃபுட்பாத்தில் மக்கள் உறங்கக்கூடிய அந்த காட்சிகளை நீங்க பார்க்கணும். எந்த விதமான வேர்ல்ட் கிளாஸ் ஃபெசிலிட்டி இங்க எடுத்து காட்டியிருக்கிறீர்கள். ஆங்காங்கே எங்கெல்லாம் இடம் கிடைத்ததோ, கடைக்கு வெளியில, வீட்டுக்கு வெளியில மக்கள் உறங்கி கொண்டிருக்கிறார்கள். அந்த காட்சிகளை நீங்க பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். மறுபடியும் அந்த ஹைவேல இருக்கக்கூடிய மக்கள், கடை கிடையாது, அங்க போய் யாருமே அட்மினிஸ்ட்ரேஷன்ல இருந்து உணவு கொடுக்கல. 20 மணி நேரமாக ட்ரெயின்ல போறவங்க நேர பிரயாக்ராஜ்க்கு போய் இறங்கிடுறாங்க, 15-20 கிலோமீட்டர் நடந்து உள்ள போயிடுறாங்க. பட் கார், பஸ், ரோடு வழியாக போகக்கூடிய நபர்கள், அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய உணவு, டீ, காஃபி எதுவுமே அங்க கிடையாது. குழந்தைகளுக்கு பால் வேணும்னா பால் அங்க கிடையாது, முதியோர்களுக்கு எதுவும் வேணும்னா எதுவுமே அங்க கிடையாது. இந்த விஷயத்தில் நீங்க பார்த்தீர்கள்னா, வாரணாசி, லக்னோ ஹைவேவுடைய நிலையை நீங்க பார்க்கிறீர்கள். அதே நேரத்தில் February 1 விவிஐபி கல்ச்சரை பற்றி நான் தொடர்ந்து பேசிக் கொண்டிருக்கிறேன். அது நின்றுச்சா? கிடையாது. விவிஐபி கல்ச்சர், அவர்களுடைய இந்த கான்வாய் வழியாக தான் இவ்வளோ கூட்ட நெரிசல் வந்திருக்கிறது, இவ்வளோ பிரச்சனைகள் வந்திருக்கிறது என்று தொடர்ந்து பல்வேறு இடங்களில் நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். அந்த செய்தி வந்தால் கூட திடீர் என்று the Vice President of India, Mr. Dhankar அவர்கள், அவர் 1 February 1 இந்த கும்பமேளையில் தன்னுடைய பாவங்களை கழுவ போகிறார். அவர் மட்டுமல்ல, அவருடன் 50க்கும் மேற்பட்ட டிப்ளோமேட்ஸ், உலக நாடுகளில் இருக்கக்கூடிய டிப்ளோமேட்ஸ் அவருடன் பயணிக்கிறாரா. 1 உலகத்திற்கு யோகி ஆதித்யநாத்தோட அரசாங்கம், மோடியோடைய அரசாங்கம், அதை பற்றி நீங்க காட்டணும். அவர்கள் அங்க போய் எழுதணுமாம், செல்ஃபி போட்டோ எடுத்து சோஷியல் மீடியாவில் பரப்பணுமா. இங்கே மக்கள் கூட்டல் நெரிசலில் இறந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் விவிஐபி ட்ரீட்மெண்ட் மட்டும் குறையக்கூடாது, உங்களுடைய பிரச்சாரம் மட்டும் குறையக்கூடாது. இந்த இடத்தில் அங்க இருக்கக்கூடிய ஒரு எஸ்பி கொடுத்த ஸ்டேட்மெண்ட், கூட்டல் நெரிசல் நடக்கவில்லை சார், ஓவர் கிரவுட் ஆகிவிட்டது, அவ்வளவுதான். இது மாதிரியான பெரிய அமைப்புகளில், பெரிய திருவிழாக்களில் இது போன்ற சின்ன சின்ன விஷயங்கள்
நடக்கும் தானே. இது வந்து பிஜேபியோட தலைவர் கொடுத்த பதில். சீஃப் மினிஸ்டர் வாண்ட்ஸ் டு ஷோ டு த வேர்ல்ட் ஹவு இம்பார்ட்டன்ட் அண்ட் ஹவு பிக் வி ஆர். பட் அட் வாட் காஸ்ட்? யாருடைய உயிரை பணைய வைத்து உலக நாடுகளுக்கு நீங்க எந்த சாதனையை காட்ட பார்க்கிறீர்கள் எனக்கு புரியவில்லை. மக்கள் ரோட்டில் தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அங்க சென்ற நபர்கள் நெரிசலில் மடிந்து கொண்டிருக்கிறார்கள். குழந்தைகளுக்கு உணவு கிடையாது, முதியோர்களுக்கு உணவு கிடையாது. இந்த இடத்தில் அனைத்தையுமே நீங்க மக்கள் மீதும் போட முடியாது. அட்மினிஸ்ட்ரேஷனுடைய வேலை என்ன சார்? அட்மினிஸ்ட்ரேஷனோட வேலை இத்தனை நபர்களை தான் எங்களால் மேனேஜ் செய்ய முடியும் என்கிற அந்த கணக்கை நீங்க ஏன் காட்டவில்லை? எதற்காக கோதி மீடியாவை வைத்து இவ்வளவு பெரிய பிரச்சாரத்தை நீங்க செய்தீர்கள்? உங்களால மேனேஜே செய்ய முடியவில்லை என்றால் அந்த இடத்தில் எதற்காக இந்த பிரச்சாரம் என்று எனக்கு புரியவில்லை. இதே விஷயத்தில் ஒரு நபரை பற்றி நீங்க நிச்சயமாக பார்க்க வேண்டும். திரேந்திர சாஸ்திரி, டெலிவிஷன்லாம் ரொம்ப பாப்புலரான இந்த நபர். இவருடைய இந்த வீடியோவை நீங்க ஒரு முறை பாருங்க. இந்த நபர் தான் மகா கும்பத்திற்கு வராத நபர்கள் தேச துரோகி, நீங்க ஹிந்துவே கிடையாது, எவ்வளோ ப்ரொவோக் செய்கிறார்கள் நீங்க பாருங்க. இந்த நபருடைய இந்த வார்த்தை கேளுங்கள். இதற்கு அடுத்த ஒரு வீடியோ காட்டுறேன். இந்த நபரால் அந்த வீடியோக்கு பதில் கொடுக்க முடியுமா என்று எனக்கு தெரியவில்லை. பட் இவர் பேசியது நீங்க பாருங்க. हर व्यक्ति को आना चाहिए, जो नहीं आएगा वो पछताएगा, वो देशद्रोही कहलाएगा. தீரேந்திர சாஸ்திரி, அதாவது கும்பமேளையில் நீங்க வரவில்லை என்றால் நீங்க ஹிந்து கிடையாது, நீங்க தேச துரோகி, நீங்க பாகிஸ்தானிற்கு போயிடலாம். ஆனால் அதே நேரத்தில் நீங்க அடுத்த வீடியோவை நீங்க பாருங்க. தயவு செய்து இங்க வராதீங்க, இங்க வந்தீங்கன்னா இந்த அம்மாவுடைய நிலையை பாருங்க. இவர்களை எங்களால் காப்பாற்றக்கூட முடியவில்லை, எதுவுமே கிடையாது என்று கதறக்கூடிய ஒரு நபர். பின்னாடி அப்படியே குஜராத்துடைய வாகனம் தான் நிற்கிறது. அதாவது குஜராத்ல தான் வந்திருக்காரு அவர். பாவம், அம்மாவோ மனைவியோ தெரியல. ஆனால் அந்த காட்சி நீங்க பாருங்க, உங்களுக்கு புரியும். हाल हो रहा, आप सब मत आइए और देखिए क्राउड ऐसा है कि किसी को अपना जीवन बचाना मुश्किल है. 12 करोड़ सनातनी पहुंचे हैं और हाल देखिए आंटी का. இதே நேரத்தில் ஆமீர் கான் அண்ட் ஷாருக் கான், இந்தியாவின் ஒரு சிறந்த நடிகர்கள், மிகப்பெரிய பாலிவுட் நடிகர்கள், இஸ்லாமியர்கள் ஹஜ்ஜிற்கு சென்றிருக்கிறார்கள். ஒரு சாதாரணமான நபராக ஜெனரல் பப்ளிக் எப்படி போகுமோ அப்படித்தான் இவர்களும் போனார்கள். எந்த விதமான விவிஐபி ட்ரீட்மெண்ட்டும் கிடையாது. குருத்வாராவுக்கு சென்று பாருங்கள், சீக்கியர்களுடைய ஸ்தலம். அங்க மினிஸ்டரா போங்க, எம்பியா போங்க, நடிகராக போங்க, எப்படி போனாலுமே அங்கேயும் விவிஐபி ட்ரீட்மெண்ட் கிடையாது, உங்களுக்கு தனி வரிசை கிடையாது. அப்போ ஏன் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய கோவில்களில் மட்டும் இந்த விவிஐபி ட்ரீட்மெண்ட், விவிஐபி கலாச்சாரம் இருக்கிறது? 2000 ரூபாய் கொடுத்தீர்கள்னா ஷார்ட் வரிசை, ஃப்ரீ சேவை, ஃப்ரீ என்ட்ரினா உங்களுக்கு பிரசாதம் கூட கிடைக்காது. 1 லட்சம் கொடுத்தால் அப்படியே சாமிக்கு முன்னாடியே கொண்டு போய் நிறுத்தி விடுவார்கள். தரிசனம், ஸ்பெஷல் தரிசனம். ஏன்னா மசூதியில், குருத்வாராவில், சர்ச்சில் இது போன்று நடப்பது. ஏன்னா அந்த வர்ணாசர தர்மப்படி அந்த பிராமணிசத்தை நீங்க எப்படி தலை தூக்கி வைத்திருக்கிறீர்களோ, வரக்கூடிய ராஜாக்கள் கொடுக்கக்கூடிய அந்த பணம், அதற்கு ஆசைப்பட்டு அவர்கள் எப்படி அவர்களுக்கு ஸ்பெஷல் தரிசனம், ஸ்பெஷல் பூஜை எல்லாம் செய்து வந்தார்களோ அதுதான் இங்கேயும் நடக்கிறது. ஸ்ருத்தர்கள் சைட்ல நில்லுங்க, அப்படி உங்கள்ட்ட பணம் இருந்தால் நீங்களும் முன்னாடி வரலாம். பணம் தான் நீங்க வேலை பார்க்கிறது ஒழிய உங்களுடைய ஜாதி, மதம், அடையாளம், மொழி கிடையாது. இந்த இடத்தில் நான் தொடக்கத்தில் கூறிய அந்த ஸ்டிங் ஆபரேஷன், அந்த ப்ரூஃப், அதையும் நான் உங்களுக்கு எடுத்து காட்டுகிறேன். 4 PM நியூஸ் என்கிற ஒரு இணையதளம் இருக்கிறது வடநாட்டு. அவர்களுடைய ஒரு எக்ஸ்க்ளூசிவ் ரிப்போர்ட் நேற்று வெளிவந்தது. சஞ்சய் சர்மா, எடிட்டர் ஆஃப் 4 PM நியூஸ், அவருடைய ஒரு ரிப்போர்ட் படி நீங்க பார்த்தீர்கள்னா, அங்க இருந்த ஒரு ரிப்போர்ட்டர், அந்த ரிப்போர்ட்டர் வெறும் வாய் வழியாக இந்த ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்கவில்லை, ஒரு வீடியோவை ரெக்கார்ட் செய்திருக்கிறார். சவகிரகத்திற்கு போய் அங்க கடந்த சவங்களை வீடியோ எடுத்து பார்க்கும்போது ஒரு சவத்தில் 58வது நம்பர் எழுதியிருக்கிறது. அரசாங்கத்துடைய கணக்கு வெறும் 30 பேர் தான் இறந்திருக்கிறார்கள். வெளிப்படையாக அவர் பார்த்து ரெக்கார்ட் செய்த நபர், அந்த சவங்களில் எழுதப்பட்ட நம்பர் நீங்க பார்த்தீர்கள்னா 58. அப்போ அந்த வீடியோவிலேயே
ப்ரூஃப் ஆகிறது. 58 பேர் குறைஞ்சபட்சம் இறந்திருக்கிறார். அது ஒரு இடத்துல. மற்ற இடங்கள்ல வெவ்வேறு மருத்துவமனைகளில் வெவ்வேறு ஸ்பாட்டில் இல்ல அரசாங்கம் அந்த மேனிப்புலேஷனை எதிர்ப்பு செய்கிறீர்கள். ஆமா, இத்தனை பேர் இறந்துட்டார்கள், அவர்களுக்கு போய் சேரக்கூடிய விஷயங்களை மற்ற இடங்களில் இது போன்ற சம்பவங்கள் நடக்கக்கூடாது என்ற எந்த விதமான விஷயத்தையும் நீங்க செய்யவில்லை. எந்த இஸ்லாமியரை நீங்க இந்த நாட்டின் எதிரியாக பார்க்கிறீர்களோ அதே ஒரு இஸ்லாமியர் வெசுல்லா மாஸ்க், அங்க இருக்கக்கூடிய ஒரு மசூதி, எத்தனை மசூதிகளை இதே உத்தரப்பிரதேஷ் அரசாங்கம் இடித்திருக்கிறது. எத்தனை மசூதிகளை இல்லை எத்தனை இஸ்லாமியர்களோட வீட்டுக்களை இதே யோகி ஆதித்யநாத்தோடைய அரசாங்கம் புல்டோசரை வைத்து இடித்தார்கள். அதே இஸ்லாமியர் வசூல்லா மசூதியோடைய இமாம், அவரால் இந்த மக்களுடைய நிலையை பார்க்க முடியவில்லை. ரோட்டில் தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆங்காங்கே வீடு வாசல் எதுவுமே இல்லாமல் அங்க படுத்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு உணவு தண்ணி அங்க இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களை சகோதரர்களை திரட்டி அவர்கள் வீட்டில் இருந்த விஷயங்களை கடைகளில் இருந்த பொருட்களை எடுத்துக்கொண்டு போய் கொடுக்கக்கூடிய அந்த காட்சியை பாருங்கள். உணவு தண்ணீர் பால் எது கிடைச்சாலும் கொண்டு போய் கொடுங்க, ஒரு இஸ்லாமியர். ஆனால் இன்னொரு பக்கத்தில் இன்னொரு வீடியோ உங்களுக்கு எடுத்து காட்டுகிறேன். டாக்ஸ் திருடர், இந்த நாட்டின் குஜராத்தி கும்பல் 49,000 கோடி ரூபாய் கடன் வாங்கி என்னோட காசே இல்லை. இன்னைக்கு கூட ஒரு ரீல் போட்டிருக்கிறோம். அந்த ரீலை நான் அதில் இணைச்சு பார்க்குறேன். அந்த நபரை ஃபர்ஸ்ட் பாருங்க, அந்த நபருக்கு கிடைக்கக்கூடிய வரவேற்பு இதுக்கு பின்னாடி பாருங்க. ஃபர்ஸ்ட் அந்த ரீலை பாருங்க. ஒரு காலகட்டத்தில் இந்த நாட்டை வெள்ளையர்கள் கொள்ளையடித்து வந்தார்கள். இப்போ குஜராத்தி கும்பல் இந்த நாட்டை கொள்ளையடித்து வருகிறது. உதாரணத்திற்கு அனில் அம்பானி எடுத்துக்கொள்ளுங்க. ரிலையன்ஸ் கம்யூனிகேஷன் மீது இருந்த கடன் 47,251 கோடி ரூபாய். கடனை திருப்பி கேட்ட போது அனில் அம்பானி கொடுத்த பதில், என்னிடம் பணம் கிடையாது, கொடுக்கவும் முடியாது. நேஷனல் கம்பெனி லா ட்ரிபியூனல் கூறியது என்ன? சார், இவ்வளவு பணம் கொடுக்க தேவையில்லை, 47,251 கோடி ரூபாய்க்கு பதிலாக வெறும் 455 கோடி ரூபாய் கொடுத்தாலே போதும், உங்களுடைய கடனை நாங்க மறந்து விடுவோம். 46,796 கோடி ரூபாய் தள்ளுபடி, அதாவது 99% தள்ளுபடி. என்னுடைய 2 கேள்விகள். உண்மையிலேயே அனில் அம்பானியிடம் பணம் இல்லாத பட்சத்தில் பேங்க் மற்றும் NCLT அவருடைய சொத்துக்களை முடக்காமலேயே இந்த டிஸ்கவுண்டை கொடுத்து விட்டார்களா? இரண்டாவது, அவரிடம் சொத்து இருந்தது என்றால் எதற்காக NCLT மற்றும் பேங்க் அவருடைய சொத்துக்களை முடக்கவில்லை? இப்போ வேடிக்கையை பாரு. ஜனவரி 15ஆம் தேதி வெளிவந்த செய்தி. ஆந்திரா மாநிலத்தில் அனில் அம்பானி 10,000 கோடி ரூபாய் செலவில் சோலார் பவர் ப்ராஜெக்டில் இன்வெஸ்ட் செய்ய இருக்கிறார். கடன் கொடுப்பதற்கு பணம் கிடையாது என்றால் இந்த 10,000 கோடி ரூபாய் எங்கிருந்து வந்தது? அவரிடம் பணம் சொத்து இருந்தது என்றால் எதற்காக வங்கி மற்றும் NCLT அதை முடக்கவில்லை, டிஸ்கவுண்டை கொடுத்து விட்டார்கள்? இந்த 2 கேள்விகளுக்கான பதில் அனில் அம்பானி. பார்த்துட்டீங்கல்ல எவ்வளோ திருடி இருக்காரு. இதே அனில் அம்பானிக்கு மகா கும்ப மேளையில் கிடைத்த அந்த வரவேற்பை பாருங்கள். He is VVIP. இந்த நாட்டுடைய கிட்டத்தட்ட 46,000 கோடி ரூபாயை முழுங்கிய இந்த திருடருடைய வெல்கமை பாருங்கள். அனைத்துமே நீங்க பார்த்துட்டீர்கள். இந்த மாநிலத்துடைய சீஃப் மினிஸ்டர் ஒரு பேலன்சிங் ஆக்டை செய்வதற்காக ஒரு வீடியோவை போட்டிருந்தார். இந்த வீடியோ கிட்டத்தட்ட 8 நிமிடம் 47 நொடிகளுக்கான வீடியோ. இந்த வீடியோவை கிட்டத்தட்ட ஒரு 4 முறை நான் கேட்டேன். அந்த வீடியோவிற்கான ஒரு சிறிய ஏரியாவை நான் உங்களுக்கு எடுத்து காட்டுகிறேன். நான் முழுமையாக இந்த வீடியோ ஓடட்டும், எவ்வளோ ஓட முடியும். இந்த ஒட்டுமொத்த வீடியோவில் யோகி ஆதித்யநாத் நாவிலிருந்து அங்கே உயிரிழந்த நபர்களை பற்றி, அல்ல இந்த மாதிரி ஸ்டாம்பேஜ் நடந்துருச்சு, இந்த மாதிரி தவறுகள் நடந்துருச்சு, எந்த விதமான வார்த்தையும் கிடையாது. இங்கே வர வேண்டாம், நீங்கள் எங்கே இருக்கிறீங்க அதே இடத்துல நீங்க குளிங்க, எங்களால் மேனேஜ் பண்ண முடியவில்லை என்று கூட கூறவில்லை இந்த நபர். ஆனால் இது போன்ற காட்சிகள், இது போன்ற செய்திகள் ஒட்டுமொத்த கோதி மீடியாவிலிருந்து மாயமாகிவிட்டது. இப்போ கடைசி வீடியோவை நீங்க பார்க்க வேண்டும். மகாராஷ்டிரா, அதுவும் பிஜேபி ஆளக்கூடிய மாநிலம். மகாராஷ்டிராவிலிருந்து ஒரு குடும்பம் இங்கே வந்திருக்கிறது. அப்பா, பையன், தாய், 3 பேர். அந்த பெண் குளிக்க போயிருந்திருக்கிறார். குளிச்சுட்டு வெளியில் வரும்போது இந்த ஸ்டாம்பேஜ் ஆயிடுச்சு.
வரப்போகக்கூடிய நபர்கள் பிடிச்சி இழுக்கும்போது துணியெல்லாம் பிஞ்சிருச்சு. மகன் கூறக்கூடிய வார்த்தை, என்னுடைய அம்மா அம்மனமாக நிற்கிறார், இதை கூட உங்களால் பார்க்க முடியலையா? அந்த பெண்ணுடைய குரல் மட்டும்தான் கேட்கிறது. எந்த விதமான ஃபெசிலிட்டி இது? என்னுடைய மானம் போயிருச்சு. அங்கே போலீஸ்ட போய் நாங்கள் பேசும்போது, என்ன துணி தானே பிச்சிருச்சு, அம்மனமாக தானே இருக்கிற, பெருசாக ஒன்றும் நடக்கலைல உன்னோட. இது உத்தரப்பிரதேஷ் போலீஸ் கொடுத்த பதில். சிந்தித்து பாருங்கள். இந்த நாட்டை விஸ்வகுருவாக காட்டுவதும், இந்த நாட்டை ஒரு வேர்ல்டு கிளாஸ் ஃபெசிலிட்டியுடன் நாங்கள் ஒரு மிகப்பெரிய மகா கும்ப மேளையை ஆர்கனைஸ் செய்து விட்டோம் என்று கூறுவதும் யாருக்காக? யாருக்கு காட்ட பார்க்கிறீர்கள்? அங்க இருக்கக்கூடிய மக்களுடைய நிலையை நீங்க தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். இது உண்மையான படமா? அல்ல இவர்கள் காட்டக்கூடிய விவிஐபி கலாச்சாரம், விவிஐபி ட்ரீட்மெண்ட், அது படமா? இந்த 50 டெலிகேட்ஸ், தம்கருடன் போகக்கூடிய டெலிகேட்ஸ், அவர்கள் எந்த விதமான கூட்டமும் கிடையாது, எவ்வளோ லேவிஷான ஃபெசிலிட்டி, அப்படித்தான் காட்ட போறார்கள், அப்படித்தான் பேச போறார்கள். ஆனால் உண்மையிலேயே அங்க பாதிக்கப்படக்கூடிய நபர்கள், அவர்களுடைய படங்கள் சோஷியல் மீடியாவில் எங்கள் போன்ற ஊடகங்கள் வழியாக தான் வந்து கொண்டிருக்கிறது ஒழிய கோதி மீடியா இதையெல்லாம் காட்ட மாட்டார்கள். They don't have the spine to show such videos and report. Thank you so much. ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும், இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.